உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சிகளே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். த இச்சிங் ஸ்கால்ப் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது தலையிலே அரிப்பு ஏற்படுவது. இந்த தலை அரிப்புக்கு காரணமாக நுண்கிருமிகள் விளங்குகின்றன. குறிப்பாக டேண்ட்ரஃப் என்று சொல்லக்கூடிய தலை பொடுகு இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக விளங்குகிறது. த ட்ரை ஸ்கின் என்று சொல்லக்கூடிய வறண்ட சருமம், நாம் தலையிலே எண்ணெய் வைக்காத நிலையிலே இந்த வறண்ட சருமமும் அரிப்பு வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையிலே த லெமன் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை சாரோடு கர்டு என்று சொல்லக்கூடிய தயிர் சேர்த்து உறவாடும்படி நன்றாக கலந்து காலையிலே வாரத்துக்கு 2 முறை தலைக்கு குளிக்கின்ற நிலையிலே காலையிலே ஒரு 15 நிமிடம் முதல் அரை மணி நேரம் வரையிலே இந்த எலுமிச்சையும் தயிரும் சேர்ந்த கலவையை தலைக்கு நன்றாக மசாஜ் செய்து வைத்திருந்து பின்னர் தலைக்கு குளிப்பதனாலே ஒரு சில வாரங்களிலே தலை அரிப்பு என்பது நீங்கி போகும். தலை முடியும் வளமாக வளரும். தலைமுடி கொட்டுவதும் தவிர்க்க பெறும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, முகச்சுருக்கம், அதாவது தோலிலே ஏற்படுகின்ற சுருக்கங்கள், இதற்கு ஒரு காரணம் ஆரோக்கியமின்மை, நீர் தன்மை குறைபாடு, இதனாலே ஏற்படுவது, அதிகமான கவலை, இதனாலேயும் முகச்சுருக்கம் ஏற்படுவது, உடல் எடை அதிகரிப்பது, வெயிலிலே அதிக நேரம் உலவுவது, இப்படிப்பட்ட காரணங்களினாலே தோலிலே சுருக்கம் ஏற்படுகிறது. குறிப்பாக முகத்திலே சுருக்கம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு வயது முதிர்வை காட்டுவதாக அது விளங்குகிறது. இதற்கு ஒரு ஆன்டி ஏஜிங் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்வை தடுக்கக்கூடிய ஒன்றாக த பெனானா என்று சொல்லக்கூடிய வாழைப்பழம் நமக்கு பயன் தருகிறது. அன்றாடம் ஓரிரு வாழைப்பழம் சாப்பிடுவது என்பது நமது தோலுக்கு நல்ல பலத்தை தரக்கூடியதாக, நலத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. வாழைப்பழத்திலே பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு சத்துக்களை அது பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் சர்க்கரை சத்துவத்தையும் பெற்று ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற நோய் நீக்கியாகவும் பயன் தருகிறது. இந்த வாழைப்பழத்தை நன்றாக பிசைந்து சிறிது தேன் விட்டு ஒரு சேர உறவாடும்படி கலந்து முகச்சுருக்கங்களின் மேலே ஸ்க்ரப் என்று சொல்லுகின்ற வகையிலே அழுத்தி தேய்த்து வைத்திருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு குளிர்ந்த நீராலே முகத்தை கழுவி வருதல், இப்படி அன்றாடம் சில நாட்கள் செய்து வருகின்ற பொழுது முகத்திலே ஏற்படுகின்ற சுருக்கங்கள் மறைந்து, கருந்திட்டுக்கள் மறைந்து, அழகான சருமத்தை, மினுமினுப்பான பொலிவான சருமத்தை இந்த வாழைப்பழமும் தேரும் நமக்கு தரும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, அடிப்பட்ட வீக்கம், ஏதேனும் கட்டிகள், மூட்டு வலி, குறிப்பாக ரொமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு ஜுரத்தினாலே ஏற்படக்கூடிய வலி, கவுட் என்று சொல்லக்கூடிய யூரிக் ஆசிட் அதிகமாக தேங்கி உப்பாக மாறி ஏற்படுகின்ற வலி, இப்படி எந்த வலியாக இருந்தாலும் அதன் மேற் ஒத்தடமாக கொடுப்பதனாலே அந்த வலியை குறைக்கக்கூடிய ஒரு மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு ஆமணக்கு, ரிசினஸ் கம்யூனிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கேஸ்டர் ஆயில் பிளான்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இங்கே
நாம் பார்ப்பது இளம் கன்றுகள். சாலை ஓரங்களிலே பெரிய மரமாக கொட்டைகளை ஏந்தி, இது விளக்கெண்ணெய் தரக்கூடிய முத்து கொட்டை எண்ணெய் என்று சொல்வார்கள். அந்த விளக்கெண்ணெய் தரக்கூடிய காய்களை அதிகமாக பெற்று சாலை ஓரங்களிலே நாம் மரமாக பார்க்கக்கூடிய ஒன்று. இங்கே நாம் இளம் கன்றுகளை பார்க்கின்றோம். ரிசினஸ் கம்யூனிஸ் என்று சொல்லக்கூடிய கேஸ்டர் ஆயில் பிளான்ட். இதனோடு மொரிங்கா ஒலிஃபெரா என்று சொல்லக்கூடிய முருங்கை ஒரு அற்புதமான உணவாகிறது. இரும்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது. செப்போனின் என்று சொல்லக்கூடிய வழுவழுப்பு தன்மையை முருங்கை பெற்றிருக்கிறது. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துவத்தை இது பெற்றிருப்பதனாலே உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது உன்னதமான மருந்தாகி உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. மலச்சிக்கல் முதலாக பல சிக்கல்களை போக்கக்கூடியதாக முருங்கைக்கீரை விளங்குகிறது. இதனோடு கெலோட்ராபிஸ் ஜைகண்டியே என்று சொல்லக்கூடிய எருக்கு அதனுடைய பாலை மேலே பூசுவதனாலே விஷக்கடிகளுக்கு மருந்தாகிறது என்று நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த எருக்கன் இலையை கூட உத்தரமாக கொடுக்கின்ற பொழுது வலி வீக்கத்தை தணிக்கின்ற ஒன்றாக இது விளங்குகிறது. இதனோடு விட்டெக்ஸ் நிகுண்டோ என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நொச்சி. இந்த நொச்சி ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டி மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இந்த நொச்சியினுடைய புகை சுவாசிப்பதனாலே சளி, இருமலை, சுவாச பாதையிலே ஏற்படுகின்ற சிக்கல்களை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதனுடைய புகையை இல்லத்திலே போடுவதனாலே கொசுக்கள், ஈக்கள், நுண்கிருமிகள் இவற்றை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இந்த ஆமணக்கு, முருங்கை, அதனோடு எருக்கு, நொச்சி சேர்ந்து எப்படி ஒரு புறமருந்தாக பயன்படுகிறது என்று ஒரு மருத்துவத்தை செய்து பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய சில இலைகளை பயன்படுத்தி அடிப்பட்ட வீக்கம், சுளுக்கு, முடக்குவாதம், நரித்தலைவாதம், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் மற்றும் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்னால ஏற்படக்கூடிய வலி இவற்றை குறைக்கக்கூடிய ஒரு ஒற்றடம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நொச்சி இலை, எருக்கன் இலை, முருங்கைக்கீரை, ஆமணக்கிளை, விளக்கெண்ணெய், பூங்கற்பூரம். நம்ம இந்த மருந்து தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான இலைகள் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இலைகள் எல்லாம் கிடைக்கலனாலும் ஓரிரு இலைகள் கிடைச்சாலுமே நம்ம இந்த மருந்து தயார் பண்ணி பயன்படுத்தலாம். இப்போ நமக்கு எருக்க இலையும் முருங்கைக்கீரை மட்டும்தான் இருக்குன்னா அதையும் யூஸ் பண்ணி நம்ம மருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நொச்சி இலையை எடுத்துக்கலாம். நொச்சி இலையில் கருநொச்சி, வெண்ணொச்சி எது இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நொச்சி இலைக்கு நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாகவும் அனால்ஜெசிக் ஏஜென்ட்டாகவும் இருக்கிறதுனால நம்ம நொச்சி பயன்படுத்துகிறோம். காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய உடல் வலிக்கும் நம்ம நொச்சியை மருந்தாக பயன்படுத்தலாம். நமக்கு ஏதாவது உடலில் இன்ஃபெக்ஷன் இருந்து அதனால் உடம்பு வலி இருந்ததுன்னா நொச்சி இலையை தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு நம்ம குளித்தோம்னா அந்த உடல் வலி கம்மியாகும். நொச்சி இலை எடுத்துக்கிட்டோம். அதே போல் வெள்ளை எருக்கன் இலை அல்லது நார்மல் எருக்கன் செடியோட இலை எது நமக்கு அவைலபிளாக இருக்கோ அது நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இலைகள் எடுத்துக்கலாம். எருக்க இலையை மட்டும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பாலுக்கும் வலி நிவாரணி பண்பு இருக்கிறதுனால அது யூஸ் பண்ணலாம். ஆனால் கண்ணில் படாமல் பார்த்துக்கணும் பால். நமக்கு குதிக்காலில் வலி இருந்ததுன்னா இந்த எருக்க இலையை மட்டுமே நம்ம நீரில் இட்டு கொதிக்க வச்சுட்டு அதோட மஞ்சள் பொடி போட்டுட்டு காலை கொஞ்சம் நேரம் நம்ம அந்த நீரில் முக்கி வச்சுருந்தோம்னா குதிக்கால் வலி கம்மியாகும். சிலருக்கு பார்த்தோம்னா காலையில் எழுந்ததும் குதிக்காலில் அதிகப்படியான வலி இருக்கும். தரையில் கால் வைக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க ஒரு 4-5 நாட்கள் இந்த எருக்க இலையை குதிக்காலுக்கு ஃபுட் பாத்தாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது அந்த வலி கம்மியாயிடும். முருங்கைக்கீரை மட்டும் நம்ம இங்கே உருவி வச்சுருக்கோம். இந்த கீரையை சேர்த்துக்கலாம். அதோட இங்கே நம்ம ஆமணக்கு இலை வச்சுருக்கோம். ஆமணக்கு நமக்கு நாற்றாக கிடைச்சதுனால ஆமணக்கு துளிர் எடுத்திருக்கோம். பொதுவாக ஒரு ஆமணக்கு செடி இருந்தாலே அதுலேருந்து நிறைய விதைகள் விழுந்து நூற்றுக்கணக்கில் நமக்கு இந்த மாதிரி நாற்றுகள் கிடைக்கும். அதிலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஆமணக்கு நாற்றும் நம்ம இப்போ கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த இலைகள்லாம் பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். வதங்கினா சுருங்கிடும். அதனால் நம்ம எடுக்கும்போதே கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிறது நல்லது.
இப்போது இதோட நம்ம கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டுடலாம். விளக்கெண்ணெய் விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த இலைகள் எல்லாம் நம்ம வதக்கணும். நல்லா கொஞ்சம் சிறு தீயில் வச்சு நல்லா இரும்பு சட்டியில் வச்சு வதக்கணும்னா சூடு நிறைய நேரம் நிற்கும், தீயாமல் இருக்கும். நம்ம ஸ்டீல் பாத்திரம் பயன்படுத்துறதை விட இரும்பு சட்டியிலையோ அல்லது மண் சட்டியிலையோ வச்சு வதக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் கடைசியாக நம்ம இது கூட இந்த பூங்கற்பூரம் தூள் பண்ணி சேர்க்கணும். நம்ம விளக்கெண்ணெய் முதல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இலைகள் சேர்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையினால் எண்ணெய் வெடிக்கும். அதனால் இலைகள் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை விட்டோம்னா தெரிக்காமல் இருக்கும். மேலே வேணும்னா கொஞ்சம் கடுகு எண்ணெய் கூட பயன்படுத்தலாம், அது கூட சேர்த்துக்கலாம். இதோட ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்குலாம் தினமுமே வலி இருக்கும், ஒரு ஜாயிண்டில் மாறி மாறி வலி வரும். இப்படி இருக்கிறவங்க இந்த ஒற்றகத்தை பயன்படுத்திட்டு வரும்பொழுது வலி மாத்திரைகளோட அளவை நம்ம குறைச்சிக்கலாம். அதே போல் சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தினமும் வலி உண்டாகும். அவர்களும் இதை அன்றாடம் பயன்படுத்தலாம். இப்போ இது இலையெல்லாம் நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதோட இந்த கற்பூரம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூங்கற்பூரம், ஈஸியாக பொடியாகக்கூடிய கற்பூரம், இதுதான் நல்ல வாசனையாக இருக்கும். கற்பூரம் அந்த அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுனால நம்ம அதை சேர்க்குறோம். கற்பூரத்துக்கும் வலி நிவாரணி பண்பு இருக்குது. இப்போ இந்த இலைகளை ஒரு மூட்டையாக கட்டிடலாம். நம்ம அது சூடாக இருக்கும்பொழுதே எடுத்து ஒரு காடா துணியோ அல்லது காட்டன் துணியோ வச்சு மூட்டை கட்டிக்கணும். நார்மலாக நம்ம உப்பு ஒத்தடம், தவிடு ஒத்தடம் கொடுக்குற மாதிரி இந்த இலை ஒத்தடம் கொடுக்கணும். நல்லா சூடாக இருக்கும்போதே உடனே மூட்டை கட்டிடணும். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வலி இருக்கிற இடத்துல இது சூடாக இருக்கும்போது இப்படி ஒற்றடம் கொடுக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம ஒற்றடம் கொடுத்ததும் இதோட சூடு கம்மி ஆகிடும். அப்போ நம்ம மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சூடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தோசை தவா, இரும்பு சட்டி அடுப்பில் சிம்மில் வச்சிட்டோம்னா இந்த மூட்டையை அப்படியே அந்த தோசை தவா மேலே நம்ம கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம்னா மறுபடியும் சூடாகிடும். திருப்பி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஒற்றடம் கொடுக்கணும். ஒற்றடம் கொடுக்கும் பொழுது அதிக அளவு சூடு இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். வலி நிறைய இருக்கும் பொழுது நமக்கு இதமாக இருக்கும், அந்த சூடு தெரியாது. நல்ல ஸ்கின்னை ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். நம்ம இப்படி பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு வலி ஒரு 10 நிமிஷத்துலேயே குறைய ஆரம்பிச்சிடும். அன்பான நேயர்களே, முருங்கை, எருக்கு, நொச்சி, ஆமணக்கு இந்த 4 இலைகளை விளக்கெண்ணெய் என்று சொல்லக்கூடிய கேஸ்டர் ஆயில் விட்டு வதக்கி அதனோடு சிறிது கேம்பர் என்று சொல்லக்கூடிய பூங்கற்பூரம், நாம் பூஜைக்கு பயன்படுத்துகின்ற சூடம் என்று சொல்லுவார்கள், அந்த கற்பூரத்தை சிறிது சேர்த்து ஒரு கிழியாக இங்கே கட்டி வைத்திருக்கின்றோம். இதை சற்று இதமான சூடாக எடுத்து வலி இருக்கின்ற இடத்திலே ஒத்தடம் கொடுத்து வருகின்ற நிலையிலே நாளடைவிலே வீக்கத்தை வற்றச் செய்து, வலியை தணிக்கச் செய்து, குருதி ஓட்டத்தை சீராக்கி ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு புறமருந்தாக இது விளங்கும். சுளுக்கு என்கின்ற மசில் கிராம்ப் என்கின்ற நிலையை கூட இது போக்கக்கூடியதாக விளங்குகிறது. அடிப்பட்ட வீக்கத்தை தணிக்கிறது. ஏதேனும் சில் விஷங்கள் என்று சொல்லக்கூடிய பூச்சிக்கடிகள், அதனாலே ஏற்படுகின்ற வீக்கம், வலி, எரிச்சல் இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த ஆமணக்கு, முருங்கை, எருக்கு, நொச்சி சேர்ந்த இலையினுடைய ஒத்தடம் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, புற மருந்தாக ஒத்தடம் கொடுப்பதற்கு என ஒரு எளிய மருத்துவத்தை இன்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல
வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.